கேமரா ஸோ ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல், வெல்கம் பேக் டு அனதர் ரைட் வித் காலி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிளிப் எது காமிச்சேன்னா, தீபாவளி அன்னைக்கு நம்ம வந்து தீபத்துலனா தீபாவளிக்கான ஸ்பெஷலே இல்லை. அண்ட் எஸ், பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்போது நல்லா தெரியும். நான் வந்து என்னோட ரூம்ல தான் இருக்கேன், நாக்பூர்ல தான் இருக்கேன், எங்கள் ஊருக்கு போகல. என்னோட இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் கொஞ்சம் எமோஷனலாக ஸ்டோரிலாம் போட்டு நேற்று. பட் எஸ், இன்னைக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஹாப்பியாக இல்லைன்னா நல்லா இருக்காது. அண்ட் வழக்கம் போல நம்ம வந்து மோட்டோ விலாக் இதில் பார்க்கலாம், பிகாஸ் இது நம்ம ஸ்டைல் கிடையாது. எஸ், அண்ட் எஸ் சொல்ல மறந்துட்டேன், இதுதான் என்னோட புது ட்ரெஸ்ஸு. ஸோ எஸ், நம்ம வந்து ஆக்ஷன் கேமராக்கு போகலாம். அண்ட் எஸ், வெல்கம் பேக் டு த ஆக்ஷன் கேம் மோட். இன்னைக்கு வந்து தீபாவளி, நத்திங் ஸ்பெஷல் எனக்கு. ஆக்சுவலி ஸ்பெஷல் டே இது, பட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே கிடையாது. அண்ட் எஸ், நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துருக்கிறது நம்மளோட GoPro. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, என்ன சொல்கிறது, நீ தான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறேன் இதை வச்சு. அண்ட் எஸ், இதுக்கு வந்து இந்த மைக் அடாப்டர் அது இதுன்னு லொட்டு டோஸுக்கு எக்கச்சக்கமான ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு எனக்கு ஒரு பில்லு ஒன்று இருக்குது. அது இன்னும் வாங்கலை, ஆர்டர் பண்ணணும், பட் பண்ணலை. அதுக்கு நடுவில் இன்னும் ஒரு சின்ன குட்டி ஒரு ரைடு சொல்ல முடியாது, ஒரு ட்ராவல் இருக்குது. ஸோ அந்த ட்ராவல் முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அண்ட் அது ரெக்கார்டிங் மோடில் இருக்குது, எப்படி ஆகுதுன்னு தெரில. பைக் மோடுன்னு ஒன்று இருக்குது, அதில் போட்டிருக்கேன். சிக்னல் க்ளோஸ் ஆகிட போகுது. ஸோ இந்த வருஷம் அதாவது இந்த வருஷங்கிறத விட 10 வருஷம் நான் வந்து வீட்டை விட்டு வெளியே இருக்கேன். பட் இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீட்டை விட்டு தள்ளி நான் வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறேன். நாட் மச் இந்த வாட்டி, கொஞ்சம் எமோஷ்னல் வீட்டில் அப்படி இப்படின்னு தள்ளி இருக்கிறனால. பட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எமோஷனல் இருந்துச்சு. தென் லேட்டர் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜஸ்ட் திங்க் அபவுட் த கைஸ் ஹூ ஒர்க்கிங் இன் அதர் ஸ்டேட் அண்ட் அதர் கண்ட்ரி. இப்போ சரி கூட பார்த்தீங்கன்னா வேற ஒரு இந்த தீபாவளி டயத்தில் கூட வேற ஒரு ஸ்டேட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, ரைடு போயிருக்காரு, நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி யோசிக்கும் போது அது வந்து நம்ம வந்து ஒரு பெரிய இதே கிடையாது. அண்ட் எஸ், ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்னென்னா அந்த கிராக்கர்ஸ் செலிப்ரேஷன்ஸ் அந்த மோடு வந்து மாறிடுது. அது ஏன் தெரியல, சின்ன வயசுலாம் அந்த ஒரு ஆர்வம் இருக்கும், கிராக்கர் வெடிக்கணும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும். தீபாவளிங்கிறது வந்து ஒரு 1 மினிட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ என்னடா தீபாவளி, இன்றைக்கி எஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு எஞ்சி ரைட்டாக தீபாவளி, சரி ஓகே சாமிலாம் கும்பிடணும், வீட்டை கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே, நம்ம வந்து மோட்டோ விலாக வந்துட்டு சும்மா வீட்டில் உட்காந்து வீடியோ எடுத்தால் நல்லா இருக்காது. ஸோ சும்மா ஒரு வியூக்காக ஒரு சின்ன ஒர்க் இருக்க தான் போயிட்டுருக்கேன். ஸோ இன் பிட்வீன் நம்ம சும்மா டாக் இதை பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக தீபாவளி அன்றைக்கி வராது, தீபாவளிக்கு அடுத்த நாள் இன்னும் 2 நாள் கழிச்சு கூட வரலாம். இன்றைக்கி வந்து ஒரு டென்ட் கம்பேரிஷன் போட போகிறேன். அண்ட் மோரோவர் என்ன சொல்கிறது, என்னோட இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு போல் போட்டிருந்தேன். நம்ம கையில் வந்து 4 வீடியோ எடிட் பண்ணி ரெடியாக இருக்குது. பட் எந்த வீடியோ ஃபஸ்ட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ், பிகாஸ் நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. யூ ஆர் த கிங் ஆஃப் திஸ் சேனல் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் தான் டிசிஷன் மேக்கர். ஸோ அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட அந்த போல் கேட்டிருந்தேன். அண்ட் ஆப்வியஸ்லி நீங்கள் எல்லோரும் என்ன சொன்னீங்கன்னா, டென்ட் வீடியோ வந்து போட சொன்னீங்க. அது ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான். நீங்கள் வீடியோ கூட இந்த வீடியோ வரையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைவாக இருக்கும், அந்த டென்ட் வீடியோ லைவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஐகார்ட்லேருந்து இந்த லெஃப்ட் ரைட் ஏதாவது ஒரு இடத்துல பார்க்கலாம். ஏன்னா நான் அதை கை காமிக்க முடியாது, என்னை வந்து ஒரு 5-6 பேர் வந்து குறுகுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. யார் சுவாமி அது? அது வேற யாரும் இல்லை, என்னுடைய பக்தா ஒருத்தன் தான். அண்ட் எஸ், GoPro Hero 8 அதோட வியூ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் ஆடியோ வந்து SJ கேமோட ஆடியோ. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு vlog வந்து நான் ஷூட் பண்ணேன். இன்றைக்கி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 vlog ஷூட் பண்ணோம். 2 நாள் லீவ், இன்றைக்கி ஒரு லீவ், நாளைக்கு லீவ். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து ஷூட் பண்ணணும். அண்ட் எஸ், ரைட் வீடியோஸ் வந்து ஏன் நான் வந்து பண்ணலை அப்படிங்கிற ரீசன் என்னென்னா, ஒன்று வந்து நம்மக்கிட்ட லீவ் இல்லை. பட் இன்றைக்கி இந்த மொமெண்ட்டில் நான் எங்கே இருந்திருக்கணும், ஹைதராபாத்தில் இருந்திருக்கணும். ஹைதராபாத் கோவான்னு சொல்லிட்டு கூட போல் போட்டிருந்தேன். எல்லாரும் ஹைதராபாத், சில பேர் கோவா அப்படின்னீங்க. அண்ட் உண்மையை சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து இன்றைக்கி ஹைதராபாத்தில் கோவா 2 ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கணும். பட் இல்லை. ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்பயும் போல் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்காங்க, இல்லைங்க பார்க்க சொல்லாதீங்க. ரீசன் வந்து சொல்ல முடியாத ரீசன். அண்ட் எஸ், சில பேர் சொன்னாங்க தீபாவளி அப்போ வந்து ஹைவேல வந்து ஹைவேங்கிறத விட ஹைதராபாத்துக்கு போகிறது வந்து நாட் ப்ரிஃபரபிள் அப்படின்னாங்க. தெரில ஏன்னு சொல்லிட்டு. பட் நான் தனியாக போகிறனால இது வந்து வேணாம், தீபாவளிக்கு அப்புறம் கூட நீ போய்க்கோ, இப்போ வேணாம் அப்படின்னாங்க. ஸோ இதோட ஓகே, சொல்லும்போது நம்ம கேட்டுக்கணும், நம்ம வந்து அது அதிக பிரச்சனையும் ஆகக்கூடாதுல்ல.
அண்ட் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் கம்பேர்ட் டு நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக லைட்டிங் அது இதுன்னு இப்போ நீங்கள் நைட்டு இப்போ ஒன்றும் கிடையாது. நான் நைட்டு முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஷார்ட்ஸ் ஏதாவது காமிக்கிறேன். வேறு லெவலில் இருக்கும். பட் இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டும் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க, பேன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா பட்டாசுலாம் அந்த அளவுக்கு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் எஸ் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு கொலாப் வீடியோ வரும். கொலாப் வீடியோன்னு சொல்லலாமா தெரில எனக்கு பர்ஃபெக்டாக. பிகாஸ் கொலாப்னு சொன்னால் அது ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக போயிடும். நம்ம யூடியூப்பில் இருக்கக்கூடிய மோட்டோ வ்ளாகர்ஸ் கூட வந்து நம்ம ரைடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னு தெரில. லெட்ஸ் சி. கொஞ்சம் பிக்கப் ட்ராப் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் எஸ் இந்த கான்செப்ட் ஒர்க்குக்கான எல்லாம் என்ன சொல்கிறது ஆக்சஸ் எல்லாம் வந்துருச்சு. நான் அது நானே ஓப்பன் பண்ணலாம்னு நினச்சேன். பட் அது ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்தப்போ தான் தெரிஞ்சு அதுக்கு வந்து ஒரு சில ஸ்பெஷல் டூல்ஸ் வந்து தேவைப்படுது. அந்த டூல்ஸ் இப்போ நம்ம கையில் கிடையாது. பார்ப்போம். நான் வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச 80% நான் கண்டிப்பாக சர்வீஸ் சென்டர் கொடுப்பேன். நான் சர்வீஸ் சென்டரில் வந்து பேசிட்டேன். மண்டே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. கண்டிப்பாக அது வந்து DIY இருக்காது. பட் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் கூட அதை வாங்கி உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சா நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது வந்து நான் கொஞ்சம் ஆரண்டின்னு சொல்கிறது கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் எந்தெந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கி இந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து குறைக்கலாம்னு சொல்லிட்டு. நீங்கள் பேரிங் மட்டும் மாற்றினாப்பில் பாஸ் இந்த இஷ்யூ வந்து குறையாது, கம்ப்ளீட் ஆகாது. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு சொன்ன வரைக்கும் ஆட்டோ மோட்டர் சைக்கிள் வந்து நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். A few moments later. அண்ட் கைஸ் எஸ் நமக்கு வந்து இன்னொரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். भैया अंबाझरी स्ट्रेट रोड स्ट्रेट डेड एंड से लेफ्ट ले लो, अंबाझरी आएगा. अंबाझरी है ना, हाँ स्ट्रेट जाओ, सीधा जाओ, मेट्रो का लाइन आएगा, वहाँ से राइट लो, अंबाझरी. कैमरा हाँ कैसा बोलने से ஓ கேமரா வச்சுருக்கீங்களா, ரோடை என்ன எடுக்கிறீங்களா, செக்யூரிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஏன் செக்யூரிட் பண்ணுறேன். ஸோ நான் என்ன வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா, நேற்று வந்து நமக்கு ஒரு குட் நியூஸ், ஒரு சூப்பரான நியூஸ். ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். 1000 சப்ஸ்கிரைபர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து எனேபிள் பண்ணல, ஜென்ரலி 2-3 டேஸ் ஆகும். ஸோ நான் எனேபிளுக்கு வந்து ரெக்வஸ்ட் போட்டிருந்தேன் ஃபீட்பேக்ஸ் போயிட்டு. அண்டு நமக்கு நேற்று வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. நேற்று கூட நான் வந்து ஒரு தேங்க்யூ போஸ்ட் போட்டிருந்தேன். லைக் நம்ம எனேபிள் பண்ணதுக்கு உங்களுக்காக உங்களை இது பண்ணி அதில் நிறைய பேர் எனக்கு வந்து 2-3 மெம்பர்ஸ் எனக்கு வந்து விஷஸ் பண்ணியிருந்தாங்க. அண்டு நான் மறுபடியும் இப்போ இந்த மொமெண்ட்டில் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் உங்களால் மட்டும்தான் இது எல்லாமே. அண்டு நம்ம இன்னும் க்ரோ ஆகணும் அண்ட் இன்னும் மேலும் போகும், நிறையா உங்களுக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, இது வந்து ஹல்திராம்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே போயிட்டு ஸ்வீட்ஸ் வாங்கலான் இருக்கேன். பட் வண்டி எங்கே நிப்பாட்டுறது, நிப்பாட்டும் தப்பு இல்லை. அண்ட் எஸ் ஸ்வீட்ஸ் வாங்கியாச்சு. சும்மா எனக்கு தான், யாருக்கும் இல்லை. ஸோ சேனல் பசங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் யூனோ வேலைக்கு நம்பர் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆஸ் யூஸ்வல் சொல்ல மாதிரி. அண்ட் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி தீபாவளி. அண்ட் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே சேஃப். இது வந்து வரும்போது கண்டிப்பாக தீபாவளி முடிஞ்சிருக்கும். பட் யூனோ நான் ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் இன்னும் ஒரு 2K சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் லைவ் வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்கள் கூட வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் பார்ட் ஆஃப் த டே. I'll see you in the next show. Tata bye bye, take care and do what you love. Boom.